வெல்கம் டு ஏஜேஎஸ் அகாடமி. ஒரு 2 வார கால இடைவெளிக்கு பிறகு இந்த காணொளியின் மூலம் உங்களை சந்திக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு வந்துள்ளேன். ஸோ எதற்காக இந்த காணொளி, இல்லை இந்த யூஜிடிஆர்பி கேஸை பற்றி ஏதாவது அப்டேட் வந்திருக்கா, அதை பற்றி ஏதாவது சொல்ல போகிறீங்களா அப்படின்னா, அப்படி எந்த ஒரு தகவலும் இல்லை. உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச தகவல்கள் தான் எங்ககிட்டையும் இருக்குது. அந்த லாஸ்ட் ஹியரிங்கில் 2 நீதிமன்ற நீதிபதி அமர்வில் கேஸை நீங்கள் சிங்கிள் பெஞ்சுக்கே போயிடுங்க. ஸோ அப்போது யார் ஸ்டே ஆர்டர் கொடுத்தாங்களோ அவங்கக்கிட்டவே நீங்கள் போயிட்டு நீங்கள் இந்த கேஸை திரும்ப டீல் பண்ணுங்கள், நான் இங்கேருந்து இதை டிஸ்போஸ் பண்ணுறேன்னு டிஸ்போஸ் பண்ணிட்டாங்க. இது லாஸ்ட் ஃப்ரைடே நடந்தது. அந்த குறித்துன ஒரு ஆடியோ மாதிரி ஒன்று எல்லாருக்கும் வாட்ஸ்அப்பில் வந்தது. இல்லை நிறையா யூடியூப் சேனல்ஸில் அந்த ஆடியோஸ் மட்டும் பதிவிட்டிருந்தாங்க. அது என்ன பேசுனாங்க என்னன்றது எல்லாருமே கேட்டிருந்துருப்பீங்க. ஸோ அங்கே போக சொல்லிட்டாங்க. அப்போது டிஆர்பி சைட்லேருந்து ஆஜரான அட்வொகேட் என்ன சொன்னாங்க அப்படின்னாக்கா, நாங்கள் திங்கட்கிழமை அன்றைக்கி நாங்கள் அப்பீல் அங்கே திரும்பி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். இதுவரையில் அந்த மாதிரி என்ன ஒரு நிகழ்வு நடந்ததுன்னு தெரியலை. ஆனால் இதற்கிடையில் திங்கட்கிழமை அன்று திரும்ப இன்னொரு வீடியோ, அதே அந்த கோர்ட் ப்ரொசீடிங்ஸில் நடந்த ஒரு வீடியோ ஒன்று வைரல் ஆகுது. என்னென்னா, இந்த டிஆர்பி போர்டை கலைச்சிருங்க, யூனிவர்சிட்டிஸ்கிட்ட கொடுத்துருங்க, ஸோ அவங்க நடத்தட்டும், இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு, ஒரு வீடியோஸ் அண்ட் ஒரு 3 வீடியோ தான் நம்ம இந்த யூஜிடிஆர்பி ரிலேட்டடாக போட்டிருக்கிறோம். மீதி எல்லாமே நம்ம சப்ஜெக்ட் ரிலேட்டடாக தான் போட்டிருந்தோம். ஸோ அந்த 3 வீடியோஸில் கீழே வரக்கூடிய அந்த ஒரு கமெண்ட்ஸ் இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு, எதுக்கு நம்ம இந்த மாதிரி சில சர்ச்சைகளுக்குள்ள ஆளாகணும் அப்படின்ட்டு நம்ம வீடியோஸ் பதிவிடாமல் இருந்தோம். ஒரு மிகப்பெரிய கேள்வி ஒன்று, அது காமனாக எங்களுக்கிட்டையும் இருக்குது, அண்ட் சிபி சென்டர் வந்தவங்கக்கிட்டையும் இருக்குது. ஸோ இந்த காணொளி பார்க்கின்ற நபர்களில் யாரேனும் ஒருவர் ஒரு 2000-3000 பேர் கொண்ட குழுவாக செயல்பட்டு நீதிமன்ற வழக்குகளை தொடர்ந்து தொடுத்து கொண்டு இருக்கின்ற அன்பு நண்பர்கள் யாராச்சும் இந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா கனிவாக கேட்டுக்கொள்கின்றேன். இப்போது அந்த 24 கேள்வி 24 மதிப்பெண்கள் எல்லாருக்கும் கொடுத்தாங்க. அது எதுக்கு எல்லாருக்கும் கொடுத்தாங்க? படித்த எங்களுக்கு தான் தெரியும், ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கில் இருக்கக்கூடிய வார்த்தை, இல்லை ஒரு வார்த்தையில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன லெட்டர் பிழையாக இருந்துச்சு, அந்த வேர்டு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக ஆயிடுச்சுன்னா அதை என்ன வார்த்தை அப்படின்றது படித்தவங்களுக்கு தான் தெரியும், படிக்காத வந்தவங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்றது ஒரு வாதமாக முன்வைக்கப்பட்டது. இந்த திங்கட்கிழமை வீடியோவில் நீங்கள் அதான் பார்ப்பீங்க. ஏன்னா அதில் ஆஜரான அந்த அட்வொகேட் அவர்கள் இந்த ஒரு ஃப்ரேஸை சொல்கிறாங்க. என்னென்னா, நான் நல்லா படிக்கக்கூடிய ஒருத்தவன், ஒரு கொஷினில் வருது மேரின்னு சொல்லிட்டு ஒரு நேம் ஒன்று வருது, இந்த மேரியில் ஒய்க்கு பதிலாக ஜின்னு ஒன்று இருக்குது அப்படின்னா, நல்லா படிச்சுட்டு போனேன் எனக்கு தான் அது மேரின்னு தெரியும், நல்லா படிக்காமல் வந்தவங்களுக்கு அது மேரின்னு தெரியாது அப்படின்னு ஒரு வாதத்தை முன் வச்சாங்க. அதுக்கும் மதிப்பிற்குரிய நீதியரசர் அவர்கள், உங்களுடைய அந்த வாதத்தை நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன், நோட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டார். அதுக்கப்புறமா தான் அந்த கேள்வியெல்லாம் கேட்டார். நீங்கள் டிஆர்பி போர்டு எதுக்கு 1 வருஷமோ 2 வருஷமோ வேலையை செய்கிறதில்ல, கேள்வி வினாத்தாள் எடுக்கிறது தான் உங்களோட வேலை, அதையும் உங்களால் எடுக்க முடியல, நீங்கள் யூனிவர்சிட்டி விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் கொஞ்சம் ஒரு 2-3 கருத்து முரணாக தெரிஞ்சதுனால இந்த வீடியோவை பதிவிடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்தது. ஒரு நீண்ட யோசனைக்கு பிறகு இதை பதிவிடுறோம். என்னென்னா, அவங்க அந்த மேரி அப்படின்னு அந்த ஒரு ஆப்ஷனை சொல்லி அவங்க டிஃபெண்ட் பண்ணும்பொழுது இங்கிலீஷ் மேஜரை தான் அவங்க சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இங்கிலீஷுக்கு தான் இப்போது பெரும் பிரச்சனை. ஏன்னா ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் மிஸ்டேக் நடந்திருக்கிறது அதில் தான் சொல்லிட்டு தான் இப்போ பிரச்சனை. நாங்கள் ரொம்ப பொலைட்டாக தான் சொல்லிக்கிறோம், ரொம்ப ஜென்ரலாக ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தி ஆர்குமெண்ட்டுக்கு வர்றதா இருந்தால் வாங்க, இல்லாட்டி வேண்டாம், ஒரு பொலைட்டான மேனரில் தான் சொல்லிக்கிறோம். என்னென்னா,
மேரி அப்படின்றதுக்கு MARY இல்லை MARI MARGY ஏதோ ஒன்று போடுறாங்க. இதுக்கு மேரின்றதை ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக எழுதிட்டாங்க அப்படின்னு சொல்வதற்கு நன்றாக படித்த ஒருவர் தேவையில்லை. புரியுதுங்களா? இதுங்க வந்து என்ன வேறு மேஜர்லையா இந்த கேள்வியை கேட்டிருந்தாங்க? கெமிஸ்ட்ரி மேஜரில் போயிட்டு கேட்டிருந்தாங்களா? ஜென்ரல் நாலேஜ் கொஷினில், இல்லை தமிழுக்கு கேட்டிருந்தாங்களா, இல்லை கணிதத்துக்கு கேட்டிருந்தாங்களா? ஒரு ஆங்கிலம் படித்த, ஆங்கிலத்தில் இளநிலை பட்டம் பெற்ற ஒருவர் அந்த கொஷின் பேப்பரை போயிட்டு பார்க்குறாரு. அவர் பிஎடும் படிச்சிருக்கிறாரு. அவர் போயிட்டு அங்கே பார்க்குறாரு அப்படின்னா, அந்த மேரி அப்படின்றத மேரின்னு படிக்க தெரியாமல் இப்போ வந்து யாரும் அந்த எக்ஸாமில் போயிட்டு உட்கார்றது இல்லை. அந்த மேரின்ற வார்த்தையை இவங்க இப்படி தப்பாக எழுதியிருக்கிறாங்கன்றது அறியாமையிலும் அவர் இருக்க போகிறது இல்லை. இதுக்கு வந்து நன்றாக படித்த ஒருவர் தான் வந்து மேரிக்கு வந்து ஒய்க்கு பதிலாக அவங்க ஜி போட்டாங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இதில் உங்களுக்கு மாற்று கருத்து இருக்கலாம். நீங்கள் கேட்குறது, நீங்கள் சொல்கிறது சரி, நல்லா படித்த எனக்கு தான் தெரியும், நல்லா படித்த உங்களுக்கு இந்த கேள்விக்கு இது ஆன்சர் இல்லைன்றது தெரியும்னு வேணால் சொல்லிக்கலாம். நல்லா படித்த உங்களுக்கு இந்த ஸ்பெல்லிங் கற்றுன்னு வர்றதுக்கெல்லாம் நல்லா படித்தவங்கெல்லாம் இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க. நான் டிக்டேஷனை வைக்கிறாங்க, இங்கே டிஆர்பியில் டிக்டேஷனை கூப்பிட்டு வச்சாங்க, நான் நல்லா படித்தேன், எனக்கு தான் ஸ்பெல்லிங் வந்து எழுத தெரிஞ்சுது. ஒரு வார்த்தையை நீங்கள் எழுத சொல்லும்போது இப்போ மற்றவர்கள் வந்து பார்த்தோன்னாக்கா பிழையாக எழுதிடலாம். அந்த ஒரு வார்த்தை இருக்குது அப்படின்னாக்கா அதில் பிழை இருக்கா இல்லையா அப்படின்றது தெரியாத அளவில், அதாவது விச் மீன்ஸ் நீங்கள் சொல்கிற அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இதில் இருக்குன்ற அறியாமையில் உள்ள எவரும் இத்தகைய தேர்வுக்கு வர மாட்டார்கள். சரி, அப்படியே வந்துட்டாங்க, அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கை பற்றி தெரியாதவங்க வந்துட்டாங்க. அவர்கள் உங்களை விட அதிக மதிப்பெண் எடுத்து சிவிக்கு சென்றவர்களாக நிச்சயமாக இருக்க மாட்டார்கள். உடனே இதுக்கு கீழே கமெண்ட்டில் என் கூட படித்த ஒருத்தவன் 101 ரிசல்ட் வரும்போது அவன் உள்ளே போயிட்டான், நான் வெளில நின்ட்டேன், கூட இருந்த ஒருத்தவர் தன் பணிக்கு சென்று விட்டார் அப்படின்றத பொறுத்து கொள்ள முடியாத மனநிலையில் உள்ள நீங்கள் பொதுவாக அனைவரிடம் வாழ்விலும் விளையாடி கொண்டிருக்கிறீர்கள். இதுதான் உண்மை. நீங்கள் ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்காமல் போனாலும் இதான் உண்மை. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்தது, நீங்கள் ஏன் அப்ஜெக்ஷன் ட்ராக்கருக்கு போனீங்க? ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்குன்னு நீங்கள் அன்றைக்கே நீங்கள் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கலாம்ல. சிவி விடுற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? தேர்வு எழுதிட்டு வந்த உடனே நன்றாக படித்து கடினமாக உழைத்து நேர்மையாக படித்தவர்கள் பிப்ரவரி மாதம் முடிஞ்சு போன தேர்வுக்கு அவங்க அப்ஜெக்ஷன் ட்ராக்கரை விட்டான்னா விடலனா என்ன, இந்த எக்ஸாமில் இவ்வளோ குளறுபடி இருக்குது, சரிங்களா, இந்த எக்ஸாமில் இவ்வளோ குளறுபடி இருக்குது, இப்படி ஒரு தேர்வு எங்களுக்கு வேணாம், நீங்கள் பிப்ரவரியில் கேஸை போட்டு எக்ஸாம் கேன்சல் பண்ணியிருந்தீங்கன்னா யாருக்குமே எந்த ஒரு பாதிப்புமே இல்லை. ஏன்னா திரும்ப அவங்க ஃபீஸ் பே பண்ண சொல்ல போகிறது இல்லை. ஸோ நம்மளுக்கு அப்படியே திரும்ப அவங்க ஹால் டிக்கெட் விட்டு போகிறாங்க, இல்லை எக்ஸாம் கண்டக்ட் பண்ணியிருக்கிறாங்களோ இல்லையோ, அது டிஆர்பியோடைய ஒரு விஷயம், சரிங்களா. ஸோ இப்போது நான் ஒரு பல்வேறு யூடியூப் சேனல்ஸில் நிறையா கமெண்ட்ஸை பார்த்துட்டு ரொம்ப வருத்தத்துக்குரியதாக ஃபீல் பண்ணுறதா இருக்குது. என்னென்னா, இந்த கேஸ் போட்டாங்க இல்லைங்களா, நிறைய பேர் அவங்க வந்து நியாயமாக யாரோ அவங்க போட்டவங்க ஒரு நபர் 2 நபர் மிக நியாயமாக மிகச்சரியாக மனவேதனையுடன் போட்டிருந்துருக்கலாம். ஆனால் அவங்க கேஸ் ஃபைல் பண்ணாங்க, பின்னாடி சடன்னு எல்லாரும் கேஸ் ஃபைல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் இன்னொன்று, ஃபஸ்ட் டைம் போயிட்டு ஒருத்தவங்க கேஸ் ஃபைல் பண்ண அந்த நபரே என்ன ஒரு நோக்கத்துக்காக பண்ணாங்க அப்படின்றது இன்ற வரைக்கும் குழப்பமாக உள்ளது. மேபி அவங்களுக்கு தெரியலாம், அதாவது அந்த வழக்கை பதிந்தவங்களுக்கு தெரியலாம் இதுதான் என்னோடய நோக்கம்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே நிறைய கேள்விகள் இருக்குது. இப்போ நீங்கள் கமெண்டில் வந்து நிறைய பேர் கேட்குறாங்க. இப்போ நான் ஒரு கமெண்ட் ஒன்று காட்டுறேன். ஸோ அந்த கமெண்ட் பார்த்தீங்கன்னா அதில் அந்த ஐடி நேமை மட்டும் பார்த்துக்கோங்களேன். அந்த ஹியூமன் TY9XC இது என்ன ஃபேக் அக்கௌண்ட்டா என்ன ஏதுன்னு ஒன்றும் தெரிலங்க. இந்த UGTRB அப்படின்னு நீங்கள் ஒரு வீடியோவை நீங்கள் போட்டுட்டிங்கன்னா இவங்களுடைய கமெண்ட் இல்லாமல் ஒரு வீடியோ கூட பார்க்க முடியாது. எல்லாருடைய வீடியோவில் வந்து கமெண்ட் போட்டுறாங்க. இது என்ன ஃபேக் ஐடியா என்னான்னு கூட தெரியல, இந்த நெட்டில் இருக்குது.
ஒரு சிங்கிள் டைம் மட்டும்தான் அதை நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி ஒன்று போட்டு அதில் ஒரு ஜிமெயில் ஒன்று ஓப்பன் பண்ணி அதில் ஒரு அக்கௌண்ட் வச்சுட்டு இது இந்த நேம்லலாம் யார் இமெயில் ஐடி வச்சுருக்கா, இது எப்படி ஒரு யூடியூப் நேமாக வருது, அந்த மாதிரி யார் என்னன்னே தெரியாமல் இந்த மாதிரி ஒரு இதில் இப்போ இவங்கெல்லாம் வந்து எல்லாத்துலேயும் போட்டுருவாங்க. எக்ஸ்பர்ட்ஸ், இவங்க வந்து எக்ஸ்பர்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இவங்கக்கிட்ட ஒரு 60-70 கேள்வி இருக்குது அடுக்கடுக்காக. ஓஎம்ஆர் இல்லாமல் நாங்கள் எப்படி ஆன்சர் செக் பண்ணுறது, ஹவு கேன் ஏ டீச்சர் வெரிஃபை ஹிஸ் ஓன் மார்க், இந்த அளவுக்கு எப்படி கேர்லெஸ்ஸாக வந்து டிஆர்பி இருக்கலாம். உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு சிங்கிள் வேலிட் பாயிண்ட் என்னென்னா, இது எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கூடிய ஒன்று தான். ஒரு சிங்கிள் வேலிட் பாயிண்ட் என்னென்னா, எங்களை தரமான ஆசிரியராக தேர்ந்தெடுக்கிறதுக்கு கேள்விகளை எடுக்கிற நீங்கள் அந்த வினாத்தாளில் இத்தனை தவறு பண்ணுற எதுக்கு நீங்கள் இருக்கிறீங்கன்றது ஒரு வேலிடான பாயிண்ட்டு. இதை வந்து நாங்கள் மாற்று கருத்து சொல்லலை. அவங்க தப்பு பண்ணிட்டாங்க, அதுக்கான மார்க்கை கொடுத்துட்டாங்க. நாங்கள் இத்தனை கொஷின் நான் தப்பு பண்ணிட்டேங்க, நாங்கள் இத்தனை கொஷின் மார்க்குன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ பொதுவாக ஒரு ஜென்ரல் சைடில் ஒரு மிடில் மேனாக நின்றுக்கிட்டு ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, 24 மதிப்பெண் கொடுத்தாங்களோ 13 மதிப்பெண் கொடுத்தாங்களோ 10 மதிப்பெண் கொடுத்தாங்களோ யாருக்கு எவ்வளோ மதிப்பெண் இன்க்ரீஸ் ஆச்சுன்றது டிரான்ஸ்பரண்ட்டாக யாருக்கும் தெரியல. சரிங்களா? அப்படி மார்க் இன்க்ரீஸ் ஆகியுமே உங்களால் அந்த சிவி லிஸ்ட்டில் இடம் பெற முடியல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன நோக்கத்தில் நீங்கள் கேஸ் போட்டிருக்கிறீங்கன்னு புரியல. நான் வரலை அப்படின்றதுக்காக எவனுமே வேலைக்கு போகக்கூடாதுன்ற எண்ணம் தான் மேலோங்கி இருக்குது. ஒரு வீடியோவில் வந்து அந்த மண்டே அன்னைக்கு அந்த கேஸ் ஒன்று வந்தது இல்லையா, டிஆர்பி போர்டை கழிச்சிட்டு போங்க எதுக்கு இதுன்னு ஒரு கொஷின் கேட்டாங்க இல்லையா. ஸோ அந்த கொஷின் கேட்டதில் நீங்கள் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாருங்கள். ஒரு வீடியோவுடைய கமெண்ட்டில் கீழே இருக்குது, என் மனசில் உள்ள பாரமே இறங்கிடுச்சு. என்ன? என் மனசில் உள்ள பாரமே இறங்கிடுச்சு, இனிமே எனக்கு வேலையே கிடைக்கலனால நான் கவலைப்பட போகிறது இல்லை. இது என்ன மாதிரியான ஒரு எண்ணம் பாருங்கள். அந்த ஒரு 3000 சொச்சம் அந்த கேண்டிடேட்ஸ் வந்து சிவிக்கு போயிட்டு இவங்க ஜாலியாக தான் இருக்காங்க. கேஸ் ஃபைல் பண்ணவங்க மிக 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 மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. ஏன்னா கேஸ் வந்து நடக்கிற நோக்கம், அது போய்கொண்டு இருக்கிற திசை அவர்களுக்கு சாதகமாக சென்று கொண்டு இருப்பதாக தான் தெரிகிறது. சரிங்களா? ஏன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு குழு செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. ஸோ அவங்களுக்கான இன்னொரு ஒரு கமெண்ட்டுக்கு நான் பதில் சொல்ல விரும்புகிறேன். இது நான் என்னுடைய வீடியோவில் இவர் கேட்டிருந்தார், உங்களுக்கு எப்படி தெரியும், உங்களுக்கு மணி தானே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ரெஸ்பெக்டட் சார், ரொம்ப மரியாதையாக சொல்லிக்கிறோம். பணம் எங்களுக்கு இது தெரிஞ்சுது அப்படின்றது நீங்கள் எந்த நோக்கத்தில் சொன்னீங்கன்னு தெரியல. மேபி பணம் கொடுத்து சிவிக்கு போனாங்க, இல்லை பணம் கொடுத்து முறைகேடால் சிவிக்கு போனாங்க அப்படின்ற நோக்கத்தில் நீங்கள் சொன்னீங்களான்னு தெரியல. அப்படி ஒரு முறைகேடு நடந்திருந்தால் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 25 நாளாக நடந்து கொண்டு இருக்கக்கூடிய இவ்வளோ ஒரு சலசலப்புக்கு மத்தியில் கண்டிப்பாக அப்பேற்பட்ட நபர்கள் மாட்டிக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா பாலிடெக்னிக் டிஆர்பியில் நடந்தது மாட்டிக்கிட்டாங்க, நீட்டில் நடந்தது மாட்டிக்கிட்டாங்க, நெட் எக்ஸாம் இப்போது 18ஆம் தேதி ஒன்று நடந்தது, முறைகேடு நடந்தது, மாட்டிக்கிட்டாங்க. இதுதான் முறைகேடு. இங்கு 25 கேள்வி தவறாக எடுத்ததுன்றது தவறு. இது வந்து ஒரு முறைகேடு இல்லை. இந்த முறைகேடு இல்லைன்னு நான் சொன்னதுக்கே ஒருத்தர் வந்து ஒரு வீடியோவில் கேட்டிருந்தார், உங்களுக்கு எப்படி தெரியும், நீங்கள் பார்த்தீங்களான்னு. முறைகேடு நடந்ததுன்னு சொல்கிறீங்களே, நீங்கள் பார்த்தீங்களா? உடனே ஓஎம்ஆர் நாங்கள் கேட்குறோம்ல, தர வேண்டியது தானே, அப்போ முறைகேடு நடந்திருக்குது. இதில் வந்து டிஆர்பி ஏன் மிகப்பெரிய மௌனம் காக்குது அப்படின்றது தெரியல. நாங்கள் டிஆர்பிக்கு ஆதரவாகவும் இல்லை. சரிங்களா? இங்கே உங்கள் ஒரே ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, கிரேஸ் மார்க் கொடுத்தும் கூட நீங்கள்லாம் நிறைய ப்ரைவேட் ஸ்கூலில் வேலை செஞ்சுருந்துருப்பீங்க. ஒரு பையன் 34 டீச்சர் அரை போட்டு 35 மார்க்கு பாஸ் பண்ணி விடுவாங்க. 32 எங்கெங்கேயோ 6 மார்க் சேர்த்து 35 பாஸ் பண்ணி விட்ருவாங்க. இல்லை அதே நம்ம பப்ளிக் எக்ஸாம்லேயும் பார்க்குறோம், 4 வினாக்கள் தவறாக உள்ளது, 4 வினாக்களுக்கு கிரேஸ் மார்க் கொடுத்துட்றோம். இப்போ அந்த 4 வினாக்களுக்கு கிரேஸ் மார்க்கு கொடுத்துட்டு அந்த கிரேஸ் மார்க்லேயே ஒரு பையன் 35 மார்க் எடுக்காமல் அவன் ஃபெயில் ஆகிட்டு, இப்போ அவன் வந்து கேஸ் போட்டு 4 வினாக்கு வந்து என் இது போயிடுச்சு, என் கடின உழைப்பு போயிடுச்சு, நீங்கள் 4 வினாக்கு எதுக்கு மதிப்பெண் கொடுத்தீங்கன்னு கேட்குற மாதிரி இருக்குது. கிரேஸ் மார்க் கொடுத்தே நீங்கள் எல்லாம் பாஸ் பண்ணல, சிவிக்கு வரலை அப்படின்னா உங்கள் நோக்கம் தான் என்ன? மறுதேர்வு என்பது உங்கள் நோக்கம்.
உங்களுக்கு வரலைன்னா யார் என்ன பண்ண முடியும்? ஒருத்தவங்க யாரோ ஒருத்தர் போட்டிருந்தார் 106 எனக்கு சிவியில் வந்து 1.5 மார்க் டிஃப்ரெண்ட்டில் போயிடுச்சு அப்படின்ட்டு. இவரே 106 அப்போ 1.5 டிஃப்ரெண்ட்டில் போயிடுச்சுன்னா 107.5க்கு கிடைச்சிருந்துருக்கலாம், இல்லை 108க்கு கிடைச்சிருந்துருக்கலாம். சார் அவங்கவுங்க கம்யூனியில் அவங்கவுங்க அளவுக்கு அதிகமாக படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டெல்லாம் வந்து ஒரு ஜென்ரலாக காமனாக ஒரு ஜென்ரல் கேட்டகிரி ஜென்ரல் டர்னில் போகிறவங்க 102 103 104 இப்படி இருந்தாலுமே சீட்டு கன்ஃபார்ம். 100க்கு மேலே ஒரு எண்ணிக்கையில் இருந்தாங்கன்னா சீட்டு கன்ஃபார்ம். ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. 105 110க்கே கட் ஆஃப் வெளில போகுது அப்படின்னா படிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்றதான் உண்மை. நீங்கள் 2013லேருந்து படிங்க, 11லேருந்து படிங்க, 12லேருந்து படிங்க. நீங்கள் 2013 டெட்டு பாஸ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் ஸ்கூலில் வந்து டீச்சராக வேலை செஞ்சுட்டு நீங்கள் யாரோ ஒருத்தனுக்கு பாடம் எடுத்திருப்பீங்கள்ல, அவன் டிகிரி முடிச்சுட்டு உங்கள் கூடவே வந்து எக்ஸாம் எழுதுகிறான். சரிங்களா? இப்போ அவன் கூட உங்களால் போட்டி போட முடியாமல் நீங்கள் திணறும் பட்சத்தில், நான் 13லேருந்து இருக்கிறேன், எங்களுக்கு வேலை போடலை, எங்களுக்கு கொடுங்க. இதில் இந்த குழு ஒரு பக்கம், சென்னையில் போராட்டம் பண்ணுறதுக்கு ஒரு குழு ஒரு பக்கம், அந்த என்சிடி அந்த ஒரு இதுவை வந்து யாருமே சரி வேற படிக்காமல் வந்துட்டு வெயிட்டேஜ் கொடுக்க சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறது ஒரு பக்கம். நீங்கள் அதை நல்லா பாருங்கள். அதில் ஒரு இடத்துல போட்டிருக்கு, டெட் மார்க்குக்கு வெயிட்டேஜ் கொடுங்கன்னு போட்டு இருக்குது. நாங்கள் அது இல்லைன்னு மறுக்கலை. அதுக்கப்புறமா அந்த பேஜ் நீங்கள் அதோட நிறுத்திடுறீங்களா என்னன்னு தெரியல. அதுக்கு கீழே வாங்க, நெக்ஸ்ட் பேஜ் வாங்க, அதில் போட்டிருக்கு அந்தந்த மாநிலமோ இல்லை அந்தந்த ஜூரிஸ்டிக்ஷன் அதுக்குள்ளே வரக்கூடியவங்க அந்த அரசு தன் கொள்கை முடிவில் என்ன முடிவு எடுத்துக்குதோ அதுக்கு உட்பட்டதுன்னு தான் அதிலே தெளிவாக இருக்குது. நீங்கள் மேலே இருக்கிற ஒரு பாயிண்ட்டை மட்டும் பிடிச்சிக்கிட்டு திரும்பி டெட்டுக்கு வெயிட்டேஜ், நான் எடுத்த மார்க்குக்கு வெயிட்டேஜ், இதுக்கு வெயிட்டேஜ்னு கேட்குறது என்ன நாயன்னு தெரியல. சரி, ஓகே, உங்களோட நோக்கம் என்னன்றதை தயவுசெய்து சொல்லுங்கள். ஓகேவா? கிரேஸ் மார்க் கொடுத்தும் நாங்கள் உள்ளே போகலன்றதுக்கு தான் அந்த வழக்கா? இல்லை நீங்கள்லாம் எந்த மார்க் எடுத்தீங்க, என்ன மார்க் எடுத்து எந்த விளிம்பு நிலையில் நின்று இந்த கிரேஸ் மார்க்கெல்லாம் எனக்கு போச்சுன்னு சொல்கிறீங்க? தெரியல. ஒருவேளை அவங்க ஸ்டார் கொஷின் கொடுக்காம 126க்கு மதிப்பெண் போட்டிருந்தாலும் நீங்கள் என்ன கேட்டுருந்துருப்பீங்க? அந்த 24 மார்க்குக்கு எனக்கு வந்து கொடுங்க, அந்த 24 மார்க்கு நீங்கள் எனக்கு கொடுத்துருந்தீங்கன்னா நான் உள்ளே போயிருந்திருப்பேன், அதனால் என் வாழ்க்கை பறி போச்சு. எப்படி போனாலும் நான் விடமாட்டேன்னு சொல்கிற குரூப் தான் இந்த வழக்கு போட்டுக்கிட்டு சுற்றிட்டு இருக்கு. சரிங்களா? அது வந்து மிகப்பெரிய ஒரு ஆர்கனைஸ்டாக நடந்துகிட்ருக்கு அது. சரிங்களா? அவங்களுக்குள்ளேயே நிறையா விவாதங்கள், அவங்களுக்குள்ளேயே நிறையா என்ன சொல்கிறது கருத்துக்களை பரிமாறிக்கிறது, பணத்தால் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து அவங்க மிகப்பெரிய அளவில் உதவிக்கிறாங்க. ஸோ இந்த நண்பர் அவர்களுக்கு நாங்கள் கனிவுடன் தெரிவித்துக் கொள்வது என்னவென்றால், சிவி போனவங்க யாரும் பணம் கொடுத்து சிவி போகல. சிவி போனவங்க வேலைக்கு போகக்கூடாதுன்றதுக்காக பணத்தை கொடுத்து நீங்கள் அதை தடுத்து நிறுத்துகிறீர்கள். இதுதான் உண்மை. சரிங்களா? நீங்கள் எங்கேயுமே ஒரு வார்த்தையில் கூட நீங்கள் சொல்லவே இல்லையே. நீங்கள் கேட்குற கேள்வி டிஆர்பி போர்டுனாலும் செலெக்ஷன் ப்ராசஸை ஸ்டாப் பண்ணுன்றது தான் உங்களுடைய நோக்கமாக இருந்தது. இந்த தேர்வுக்கான வழி சொல்லுங்கன்னு நீங்கள் சொல்லலையே. அவங்க யாருமே என்ன பண்ணாங்க? அவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணாங்க? எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சிவி போகிறேன் ஒரிஜினல்ஸை கொடுங்கன்னு ப்ரைவேட் ஸ்கூல்லேருந்து வாங்கிட்டா திரும்ப யார் அவங்கள உள்ளே கூப்பிடுவாங்க? சரிங்களா? நீங்கள் வந்து 2 நாளில் இந்த கேஸ் முடிவுக்கு வந்துடும் கேஸ் போட்டிங்களா என்னன்னு தெரியல. பட் ஆனால் அவங்க கொடுத்த நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸுக்கு 38,000 பேருக்கு வேலை கிடைக்காதுன்றது நல்லாவே தெரியும். இந்த 38,000 பேரில் நான் அனைவரையும் சொல்லலை, சில ஆயிரம் நபர்கள் ஒன்று கூடி மிக சொற்பமாக உள்ள அந்த 3000 ஆசிரியர்களின் வாழ்வில் மிகப்பெரிய தாக்கத்தை வந்து நீங்கள் உண்டு பண்ணிட்டீங்க. சரிங்களா? இன்பிட்வீன் அகாடமிக் இயரில் எங்கேயும் போக முடியாது. இந்த கேஸில் என்ன வந்துச்சுன்னு ஒரு யூடியூப் சேனலில் உட்காந்து அவங்க பார்த்துட்டு இருக்கிற மனவேதனை உங்களுக்கு புரியாது. முக்கியமாக இப்போ இந்த வீடியோ போட்டதுக்கான ஒரு நோக்கமே என்ன அப்படின்னா, நேற்று மிக வருத்தத்திற்குரிய ஒரு கமெண்ட் ஒன்று பார்த்தோம். சரிங்களா? என்னன்னா இந்த கமெண்ட், அந்த கேஸ் போட்டவங்க நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறாங்க, சிலர் மேபி அது நம்ம டபுள் சைட்லேயும் ஒத்துக்கணும்.
இந்த சிவி போன நபர்களா இல்லை சிவிக்கு ஆதரவாக உள்ள நபர்களா தெரியல. இந்த கேஸ் போட்டவங்களை வந்து ஒருமையில் பேசுகிறது, பர்சனல் மெசேஜ் பண்ணி அட்டாக் பண்ணுறது, இந்த மாதிரி தகவல்கள்லாம் நிறையா போய்கிட்டு இருக்குது. அதுக்கு நாங்கள் கண்டனம் தெரிவிக்கிறோம். அது வந்து தவறு. சரிங்களா? அப்போது நீங்கள் எல்லோரும் என்ன சொல்கிறீங்க, இவங்கெல்லாம் டீச்சரா, இவங்கெல்லாம் போய் ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன சொல்லித்தர போகிறாங்க, நல்லதாக சொல்லித்தர போகிறாங்க, இவங்கெல்லாம் ஒரு ஆசிரியரா, இப்படி கேட்குறீங்க. நாங்கள் நிறைய இடத்துல சொல்லிட்டோம். பொது வெளியில் ஓகேங்களா, ஒரு சோஷியல் மீடியாவில் இருக்கும்பொழுது நல்ல ஒரு சொற்களை, பண்பான சொற்களை பயன்படுத்துங்க. ஒரு ஹெல்த்தி ஆர்குமெண்ட்டுக்கு வாங்கன்னு சொல்கிறோம். இப்போது உடனே இந்த யூடியூப் சேனலுக்கும் இந்த கமெண்ட் ஒரு யூடியூப் சேனலில் வந்தது. ஸோ அந்த சார் அவர்கள் இதை பார்ப்பாரா அண்ணான்றது எனக்கு தெரியல. அவர் யாருன்னு எனக்கு தெரியாது, நான் யாருன்னு அவருக்கு தெரியாது. ஆனால் இந்த ஒரு கமெண்ட் போட்டதுக்கப்புறம் அது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திச்சு. இப்போது சிவி போயிட்டு இந்த ஸ்டே ஆர்டரால மன உளைச்சலில் இருக்கிற எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஆதரவு, இல்லை ஒரு அவங்க மனசில் இருக்கக்கூடிய சில கேள்விகளுக்கு இந்த யூடியூபர்ஸ் சில சேனல்ஸஸ் வந்து அவங்களுக்கு கன்சோல் பண்ணுற மாதிரி ஏதோ சில வார்த்தைகள் பேசுகிறாங்க அப்படின்னா அவங்க நம்புகிறாங்க. சரிங்களா? அவங்களையும் நம்ம வந்து விட்டுற முடியாது. அவங்க அதை நம்புகிறாங்க. அவங்கள கன்சோல் பண்ணுற மாதிரி நீங்கள் பயப்பட வேண்டாம், சிவி போனவங்களுக்கு கண்டிப்பாக எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தாதுன்னு ஒரு வீடியோ போட்டால் அதில் வந்து இந்த மாதிரி ஒரு கமெண்ட் ஒருத்தர் போடுறாரு. இந்த யூடியூப் நேம் நான் சொல்ல விரும்பலை, ஜஸ்ட் பிகாஸ் அந்த யூடியூப் சேனல் நடத்தக்கூடிய சார் வந்து அதை விரும்புவாரானோன்னு எனக்கு தெரியாது. பட் நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக கெஸ் பண்ணிப்பீங்க. ஏன்னா அந்த கீழே அந்த ஹார்ட்டின் போட்டிருக்கிறதுல அவருடைய அந்த ப்ரொஃபைல் பிக் வந்து தெரியும். அதை வச்சு கூட நீங்கள் கெஸ் பண்ணிக்கோங்க. பட் இதுக்கு கீழே அவரும் வந்து அபிசிவாக போட்டிருந்தார், அவரும் ரிப்ளை கமெண்ட் கொடுத்துருந்தார். ஸோ அதுக்கு தூண்டுகோலாக இந்த கமெண்ட் இருந்ததுன்றதான் உண்மை. சரிங்களா? இந்த ஒரு வார்த்தை கேஸ் ஃபைல் பண்ண நபர்கள் முன்னிலையில் நான் வைக்கிறேன். ஸோ இந்த ஒரு கமெண்ட் வந்து அவர் போட்டது மிகச்சரியா? தகுதி இல்லாதவர்களில் தான் சிவிக்கு கொடுத்துட்டாங்க, இவங்கெல்லாம் போய் பசங்களுக்கு என்ன சொல்லித்தர போகிறாங்க அப்படின்ற மாணவர்களின் எதிர்காலத்தில் அதீத அக்கறை கொண்டு கேஸ் ஃபைல் பண்ண அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் என் கனிவான வேண்டுகோள். இந்த இவரும் ஒரு ஆசிரியராக தான் இருப்பார். கண்டிப்பாக இவர் சிவியில் இடம் பெறாதவராக தான் இருப்பார். ஏன்னா இவர் இப்படி பேசியிருக்கிறார் அப்படின்னா அப்போ சிவியில் இடம் பெற்றவர் யாரும் இந்த மாதிரி வார்த்தையை பேச மாட்டாங்கன்னா அப்படி நான் மீன் பண்ண வரலை. ஏன்னா அவர் சிவிக்கு ஃபேவராக பேசியிருந்தார். அப்போது இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் கமெண்ட் வரப்போகுதுன்னா அப்போ இவர் கண்டிப்பாக சிவியில் வந்திருக்க மாட்டார். அந்த ஒரு நோக்கத்தில் தான் நான் சொல்கிறேன். அப்போ சிவி போனவங்க இந்த மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்றதுக்கு நான் எந்த ஒரு உத்தரவாதமும் கொடுக்கல. சரிங்களா? அப்போது இவர் ஒரு ஆசிரியராக போனார் அப்படின்னா மாணவர்களுக்கு இதை தான் சொல்லி தருவாரா? இதற்கெல்லாம் நீங்கள் ஆதரவு தருகிறீர்களா? இது வன்மையாக கண்டிக்கத்தக்கக்கூடிய ஒன்று. இதனாலேயே சில பேர் வந்து நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க, இன்னும் நிறைய யூடியூப் சேனல்ஸ் வந்து இந்த யூஜிடிஆர்பி ரிலேட்டடாக வீடியோ போடுறவங்கள நம்ம கமெண்ட் ஆஃப் பண்ணி போட்டுடுறாங்க. சரிங்களா? ஆனால் இவர் வந்து என்ன சொல்லியிருந்தார், வா ரிப்ளைக்கு நான் ரெடி, நீயும் பேசு நானும் பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி தான் இருந்தார். இப்போ இந்த வீடியோவுக்கும் நீங்கள் வந்து என்னென்ன கமெண்ட் போட போகிறீங்க அப்படின்றது எனக்கு தெரியல. சரியா? ஸோ இந்த வீடியோ மூலிமா நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறது ஒன்று தான். நீங்கள் இந்த ஓஎம்ஆர் காப்பி அவங்க தரலை, 24 கேள்விக்கு எதுக்கு மார்க் கொடுத்தாங்க, இவ்வளோ நெக்லிஜென்ஸாக ஏன் டிஆர்பி இருக்குது, இதெல்லாம் வேணாம். நாங்கள் அதுக்கெல்லாம் வரல. கிரேஸ் மார்க் கொடுத்ததில் நீங்கள் என்ன அஃபெக்ட் ஆனீங்க? சரியா? இதுக்கு பதில் இல்லை. உண்மையாலுமே எங்களுக்கு தெரியல, சீரியஸாகவே தெரியல. எல்லாருக்கும் தானே மார்க் கொடுத்தாங்க, இவங்க என்ன பாதிக்கப்பட்டாங்கன்ற கேள்வி தான் எல்லாருக்கிட்டையும் இருக்குது. ஸோ இதுக்கு உண்மையாலுமே எங்ககிட்ட பதில் இல்லை. நீங்கள் என்ன பாதிக்கப்பட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா நாங்கள் வீடியோ போகிறதுக்கு ரெடி. சரிங்களா? நாங்கள் அதுக்கு ஆதரவாகவும் நாங்கள் பேசுகிறோம். நாங்கள் வந்து பேசலை, நாங்கள் அதுக்காக வரலைன்னு சொல்லலை. 24 கேள்வி. ஏன்னா வந்து அவங்க 2 நீதிமன்ற அமர்வில் வந்து சொல்லியிருக்கிறாங்க. என்னென்னா அந்த நீங்கள் எக்ஸ்பர்ட்டை வச்சு எடுத்துன்னு சொல்கிறீங்களா, அந்த எக்ஸ்பர்ட்டெல்லாம் யார் என்னன்றதை டீட்டெயிலாக நீங்கள் திரும்பி நீங்கள் அப்பீல் வந்து ஒரு வாரத்துக்குள்ளே போகணுன்னு சொன்னாங்க இல்லையா, அப்போ வந்து நீங்கள் கொடுங்க. எந்த எக்ஸ்பர்ட் வச்சு எடுத்தீங்க, ஏன் இவ்வளோ மிஸ்டேக் ஆச்சு,
என்ன நடந்ததுன்னு அவங்கள ஃபைல் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. அவங்க என்ன காரணத்தை எடுத்துகிட்டு வர்றதுக்காக இவ்வளோ நாள் தாமதிச்சாங்கன்னு தெரியல. திங்கக்கிழமையே பண்ணுறேன்னு சொன்னதை பண்ணலை. சரியா? ஸோ நான் மிக மிக தன்மையுடனும் கனிவுடனும் பணிவுடனும் உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். 24 கேள்விகள் தவறானது. அந்த ஸ்டார் மதிப்பெண்கள் கொடுக்கப்பட்டது. இந்த ஸ்டார் மதிப்பெண்கள் கொடுக்கப்பட்டதில் நீங்கள் என்ன பாதிச்சிங்க அப்படின்றதுக்கு தங்களுடைய கனிவான ஒரு பதிலை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறேன். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்துட்டு கீழே மிக வேகமாக தகாத சில வார்த்தைகளை கொண்டு தாக்குவதற்கு தயாராக அன்பு நண்பர்கள் அத்தகைய வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டாம் என கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.